வணக்கம் மக்களே. இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, வெண்பாவை தான் காணாமல் போயிடல. வெண்பா காணாமல் போனதுனால விஜய் வந்து ரொம்ப கோவப்படுறார் ரஞ்சிதா மேலேயும் போதும் பொண்ணு மேலேயும். ஏன் இப்படி இதுதான் நீங்கள் என் பொண்ணை பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறதுனால இவங்க ரெண்டு பேரும், இல்லை விஜய் நாங்கள் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தோம், அவள் எப்படி எங்கே எழுந்து போனா எப்போ எழுந்து போனா எனக்கு ஒன்றும் தெரியல. ஆமாம், தொலைச்சிட்டு என் பொண்ணை இப்போ காரணம் சொல்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்ச கமிஷனர் ஆஃபீஸ் தான் இருக்காங்கல்ல, தெரிஞ்ச போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, போயிட்டு அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து சொல்கிறா. ஆமாம், என் பொண்ணை தொலைச்சிட்டு நீ வந்து ஐடியா கொடுக்குறேன், நீ ஒரு மண்ணும் கொடுக்க தேவையில்ல, என் பொண்ணை எனக்கே தேடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருந்துன்னு என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அவர் என்னவோ தெரியல கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்ன பண்ணுறாருன்னா பொண்ணை தேட ஆரம்பிக்கிறார்ல. வெண்பா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுசும் தேடுறாங்க, எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் போதும் பொண்ணு இருந்துன்னு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவள் எப்படியும் மல்லியை தேடி தான் கிளம்பி போயிருப்பா அப்படின்னு சொல்லி. மல்லி எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது, ஏன் எனக்கு கூட தெரியாது, எப்படி வெண்பாவுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்கிறாரு. அதுக்கு போதும் பொண்ணு, அவள் குழந்தை, அவளுக்கு வந்து மல்லியை பார்க்கணுன்னு ஆசை, அதனால தான் அவளை தேடி போயிருப்பா, கண்டிப்பாக அவளை தேடி தான் போயிருப்பா, பக்கம் தான் எங்கேயாவது போயிருக்கலாம், போய் நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து போதுமோன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், என் பொண்ணை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், நீங்களாம் யாரும் கண்டுபிடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக பேசிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து ரோட்டில் கேஷுவலாக நடந்து போயினுக்கிறா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது, நம்ம மல்லியம்மா போய் எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேடி போயினுக்கும்போது எப்படியாவது போலீஸ்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், போலீஸ்கிட்ட நம்ம மல்லியம்மாவை காணும்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு போயினுக்கிறா. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கவும், இந்த பக்கம் இங்கே மல்லி வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகு வந்து மல்லிக்கு ஐடியா கொடுக்குறா. எப்படி நீ விஜய் வீட்லேயே தான் இருக்கணும், விஜய் அங்கே தான் இருக்கணும், வேறு எங்கே இருந்தாலும் உனக்கு செட் ஆகாது, அங்கேயே நீ வாழ்ந்துட்ட, இதுக்கப்புறம்லாம் உன்னால் வேறு எங்கேயும் வாழ முடியாது அப்படின்னு நாகு வந்து மல்லிக்கிட்ட சொல்லினுக்கிறா. அதுக்கு மல்லி இருந்து எப்படி நீ முடியும், நான் ஐடியா வச்சுருக்கேன், அப்படி நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, ஐடியா ஒர்க் அவுட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் மாப்பிள்ளைக்கிட்ட நான் ஒரு வீட்டில் வந்து கேர்டேக்கராக இருந்தேன் ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு உண்மையான அம்மாவாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையாக சொல்லிவிடு. அந்த மாதிரி சொன்னால் வந்து மாப்பிள்ளைக்கு பிடிக்காதில்ல, கோவம் வரும்ல, எல்லாருக்குமே தானே கோவம் வரும். அப்போ எப்படி நான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான், வேணாம்னு சொல்லிட்டு தானே போவான். இந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு எப்படி நீ விஜய் வீட்லேயே இருப்ப, வேறு எங்கேயும் போக மாட்டேன், வெண்பாவுக்கு அம்மாவும் வெண்பா கூடயே இருப்ப அப்படின்னு வந்து நாகு வந்து ஐடியா கொடுக்குறா. ஒரு பக்கம் இப்படி இருக்கும், விஜய் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தெருவாக பொண்ணை தேடி அந்த வெண்பா கார் ஃபுல்லாக தேடினே இருக்கார். அவர் கண்டுபிடிப்பாரா கண்டுபிடிக்க மாட்டான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.